ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூகுளோட இந்த விஸ்க் டூலை வச்சு நம்ம ஃப்ரீயாக வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சரை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது என்னன்னா, இப்போ டூ செப்பரேட் இமேஜஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெட்பூல் ஒரு இமேஜில் இருக்குது, அப்புறம் ஸ்பைடர்மேன் வந்து இன்னொரு இமேஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே இமேஜில் வர மாதிரி ஸோ நம்மளுக்கு வேண்டிய பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்னு சொல்கிறேன்னா, ஸோ இப்போ நம்ம VO3லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் தானே நம்மளால் ஆட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ நம்ம சீன்ஸில் வர எல்லா கேரக்டர்ஸ்லையும் ஒரே இமேஜில் வந்து நம்ம போட்டு அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இன்புட்டாக வந்து கொடுத்தோன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீச்சரையும் நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ எப்படி இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் வந்துட்டு நீங்கள் வந்து விஸ்க் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இப்படி தான் வரும். ஏன்னா இந்தியாவில் வந்து விஸ்க் வந்து இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இப்போ விபிஎன் வந்து ஆன் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஇஇபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபிஎன் இருக்குது. ஸோ அதை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து யூஎஸ்ஏ சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ சர்வர் இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து 2 வரும். ஸோ ஆரிகான்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்கும். ஸோ இது சில நேரம் ஒர்க் பண்ணலன்னா இந்த விர்ஜீனியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வர் இருக்கும். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன் விஸ்க்குள்ளே. ஸோ லான்ச் விஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் டூல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கீழ இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சர்ச் பார் மாரி. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ராம்ப்ட் வந்து நம்ம குடுப்போம். ஸோ இப்போதைக்கு உங்க மைண்ட்ல வந்து எந்த ப்ராம்ப்ட்டும் இல்ல. ஸோ நான் வந்து இப்போதைக்கு டக்குன்னு ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு டைஸ் மாரி ஒரு ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இத க்ளோஸ்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நீங்க சப்மிட்ன்ற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி 2 இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த இமேஜஸ் வந்து புடிக்கலன்னா, நீங்க வந்து இத டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெலீட் ஆப்ஷன செலக்ட் பண்ணி ஈஸியா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப நம்ம ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? "எ இந்தியன் வுமன் லுக்கிங் அட் த கேமரா டைரக்ட்லி" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகே. நான் இப்ப சில இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ வந்து நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் சிம்பல செலக்ட் பண்ணி, அப்படி இல்லன்னா நீங்க ஃபேவரைட்ஸ்ல கூட இத வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட்டா வந்து மாத்தப் போறோம். ஸோ இப்ப லெஃப்ட் சைட்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து 3 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு, சீன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சப்ஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இமேஜ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதே மாரி தான் நீங்க சீனுக்கும் வந்து டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணலாம், இல்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ அதே தான் ஸ்டைலுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோவா வந்து விஸ்கே வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ற மாரியும் நீங்க வந்து பண்ணலாம். அது எப்படின்னா, ஸோ இந்த டை சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து விஸ்கே வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இமேஜ ஸோ இவங்கள வந்து ட்ராக் பண்ணி நம்ம சப்ஜெக்ட்டா வந்து மாத்தப் போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அனலைசிங் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அத அனலைஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி முடிச்சிடுச்சு. ஸோ இந்த இமேஜோட ப்ராம்ப்ட் வந்து நீங்க பார்க்கணும்னா, ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் மாரி ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த உமனோட அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ப்ராம்ப்ட்ட எடிட் பண்ணி கூட நீங்க வந்து இந்த இமேஜ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து குடுத்தாச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் தான் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்க வந்து 2, 3 சப்ஜெக்ட் கூட குடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி குடுக்கலாம்னா, இந்த பிளஸ் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இன்னொரு இமேஜ வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க வந்து டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி கூட இன்னொரு இமேஜ் கூட ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் ஒரு சப்ஜெக்ட்டே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்னா என்னன்னா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயின் கேரக்டர் மாரி. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பெர்சனா இருக்கலாம், இல்ல அனிமலா இருக்கலாம். ஸோ எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய இமேஜோட பேஸ் மாரி. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம சப்ஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீன வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ சீன்னா என்னன்னா, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல வந்து இருக்க போது. ஸோ சீன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு என்விரான்மென்ட் சொல்லலாம். இல்ல ஒரு அக்கேஷன் சொல்லலாம். ஸோ அதோட பேக்கிரவுண்ட் தான் நம்ம சீனுன்னு சொல்லிட்டு சொல்றோம்.
ஸோ இப்போ பாருங்க நம்ம சீன்ல வந்து என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணி சவுத் இந்தியன் ஃப்ளவர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த சவுத் இந்தியன் ஃப்ளவர் மார்க்கெட் வந்து ஜென்ரேட் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சீனும் வந்து இருக்கு. ஸோ சப்ஜெக்டும் வந்திருக்கு. ஸோ சீன் கூட நீங்கள் வந்து 2 3 சீன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எப்பயுமே வந்து இந்த ஆட்டோ ஜென்ரேஷன் தான் வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் வேணும்னா ஸோ உங்கள் கீழே எதனா இமேஜஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிப்லி ஸ்டைல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆட்டோ ஜென்ரேஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து பிடிக்கல. ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிட்டு 2 3 வாட்டி வந்து ஸ்டைலை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த அனிமி ஸ்டைல் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, இப்போ சீன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டைல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராம்ப்ட் வந்து டெலீட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. டெலீட் பண்ணிட்டு ஸோ இப்போ சப்மிட்ன்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணேன்னா ஸோ இது 3த்தையும் வந்து சேர்த்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா நம்மளுக்கு 2 இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த அனிமி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன் வந்து இந்த ஃப்ளவர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அனிமி ஸ்டைல் எனக்கு தேவையில்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டைல் வந்து கொடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டைல் தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பொக்கே எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டைலு. ஸோ இப்போ ஒரு வாட்டி ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, ஐ நீட் த சேம் சப்ஜெக்ட் டு பி இன் திஸ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டில் ஃப்ளவர் மார்க்கெட் வித் த கிவன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, இப்போ நான் ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இல்ல. ஏன்னா சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வராது. ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, எடிட் செக்ஷன் போயிட்டு, ஸோ உங்களுக்கு என்ன மாரி வருது? ஸோ கொஞ்சம் ஓல்டா வருதுன்னா, ஸோ நீங்க வந்து கொஞ்சம் யங் வுமன் வந்து எனக்கு வந்து சப்ஜெக்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட்ல வந்து அந்த மாரி சேஞ்ச் ஆயி வரும். ஸோ சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த மாரி ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா தான் வரும். ஸோ அதுவும் பீப்பிள் இல்லாம நீங்க வந்து எதனா ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல திங்ஸ்லாம் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாவும் வரும். ஸோ இப்ப நம்ம வேற இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு, ஸோ அப்லோட் இமேஜ வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்ப நான் ஒரு கார வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இந்த கார் வந்து அனலைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சீன வந்து டெலீட் பண்ணிட்டு, ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக்ல போற மாரி நான் செட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராக்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது 3மே வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு, ஸோ இப்ப சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்ல வந்து இருக்கிற மாரியான இமேஜ் வந்து பக்காவா ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். பார்த்தீங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு பக்காவா இமேஜ் ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஸோ இப்ப இந்த ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டைல தூக்கிட்டு, ஸோ இப்ப வேற எதனா ஸ்டைல் வந்து நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த அனிமே ஸ்டைல் இப்ப வச்சுக்கலாம். ஸோ இப்ப சப்மிட் வந்து குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து அனிமே ஸ்டைல்ல வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ரைட் சைட்ல இருக்க இமேஜ் வந்து அனிமே ஸ்டைல்ல ஆனா வரல. ஸோ இன்னொரு வாட்டி வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சில சில எரர்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ நீங்க மறுபடியும் ஜெனரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு இப்ப இந்த லெஃப்ட் சைடு இமேஜ் பாருங்க. நம்ம எதிர்பார்க்குற மாரி பக்காவா வந்திருக்கு அனிமே ஸ்டைல்ல வந்து. ஸோ ரைட் சைட்ல இருக்க இமேஜும் நல்லாவே வந்திருக்கு. பட் இத ட்ராக் விட்டு கொஞ்சம் வெளிய போது. ஸோ இது லெஃப்ட் சைட்ல இருக்க இமேஜ் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ இப்ப இன்னொரு ஸ்டைல கடைசியா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த ஸ்டோன்ஸ் மாரி ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ இத யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்ப இதுல பாருங்க நம்ம ஸ்டைல் வந்து இதுல வந்து நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டோன் ஸ்டைல் மாரியே நம்மளுக்கு இந்த இமேஜ்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்ப நம்ம இன்ட்ரோல காமிச்ச மாரி நெக்ஸ்ட் வந்து 2 இமேஜஸ் அதாவது 2 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இமேஜ்ல எப்படி நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் இந்த சப்ஜெக்ட்ட வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு, ஸோ அப்லோட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஸ்பைடர் மேனையும் டெட்பூலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த பேக்கிரவுண்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இதுலயே இருக்கட்டும் பேக்கிரவுண்ட் சீனு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைல வந்து இந்த ஸ்டைல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ வேற எதனா ஸ்டைல் வேணா குடுத்துக்கலாம். இல்ல ஸ்டைலே கூட நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இப்ப நான் ப்ராம்ப்ட் மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ என்ன குடுக்குறேன்னா, "ஐ வாண்ட் போத் ஸ்பைடர்மேன் அண்ட் டெட்பூல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் சீ த கேமரா வித் சீன் இமேஜ் ஆஸ் தி பேக்கிரவுண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இப்ப நம்ம ஜெனரேட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரா வந்து வந்திருக்கு. நம்ம 2 சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீன் பேக்கிரவுண்ட்ல வந்து சூப்பரா அப்படியே ரியலிஸ்டிக்கா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்க யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என்னன்னா, அனிமேஷனும் நீங்க வந்து இதில வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அத எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கார் இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கார வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதையும் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு கிரெடிட்ஸ் வந்து இல்ல. ஓகேங்களா? இங்க மேல பார்த்தீங்கன்னா, 0 கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் இருந்தா நீங்க வந்து அனிமேஷன் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளா ப்ராம்ப்ட் குடுத்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளா நான் இங்க ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறேன். ஐ வாண்ட் த கிவன் கார் டு மூவ் ஃப்ரம் த ரைட் சைட் எண்ட் டு மூவ் அவுட் ஆஃப் தி லெஃப்ட் சைட் எண்ட் இன் தி ஃபுல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இப்ப ஜெனரேட் குடுத்தா எனக்கு வந்து ஜெனரேட் ஆவாது. ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட கிரெடிட்ஸ் இல்ல. ஸோ உங்க கையில கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து VUO2ல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ VUO3 வந்து இதில கிடையாது. ஸோ VUO2 வீடியோ தான் ஜெனரேட் ஆகும். ஸோ அதுவும் அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா ஜெனரேட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த அனிமேட் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரெடிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க வீடியோஸ்லாம் ஜெனரேட் பண்றதுக்கு இந்த ஜெமினில வந்து நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க புது ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ப்ரீசெட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த அளவுக்கு ப்ரீசெட்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நீங்க ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா, இல்ல ஓப்பன் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ மை லைப்ரரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம ரீசென்ட்டா பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இத வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க கீழ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அத நீங்க ஈஸியா வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இத வந்து ஓப்பன் குடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து கன்டினியூஸா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோக்கு கீழ இருக்க அந்த தேங்க்ஸ் பட்டன கிளிக் பண்ணி, ஸோ உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து குடுங்க. ஸோ அது நம்ம சேனல் குரோ பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாரி வேற என்ன ஏஐ ரிலேட்டட் கன்டென்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.